இது வந்து மஸ்ட் வியூ பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஷூட் இங்கே தான் நடந்துச்சு. அண்ட் இது மட்டும் இல்லை, நான் ஒரு பைக்கில் வந்தது பெட்ரு. ஏன்னா உங்களுக்கு சுற்றி மலை இருக்கும், அந்த மலைக்கு நடுவில் கோயில் இருக்கும். ஸோ ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா திருமூர்த்தி மலை. இது எங்கே இருக்குது அப்படின்னா உடும்பேட்டையிலேருந்து ஒரு 23 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஸோ இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து நிறையா படங்கள் எடுத்திருக்காங்க. அண்டு இந்த டேம் வியூ இதில் தான் நிறையா இருக்குது. இந்த பொன்னியின் செல்வன்லாம் வந்து கிட்டத்தட்ட ஷூட் இங்கே தான் நடந்துச்சு. அண்ட் இது மட்டும் இல்லை, நிறையா படத்துக்கு ஷூட் நானே இங்கே வந்து பார்த்துருக்கேன். அது போக நான் ஏன் இந்த கோயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கோயிலுக்கு எனக்கு ஒரு சின்ன கனெக்ட் இருக்குது. அது என்ன கனெக்ட்னு நான் அந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். நீங்கள் போகிற பாதி தூரம் வரைக்கும் இந்த மாதிரி வெயிலே கீழே படாத அளவுக்கு மரங்கள் வளர்ந்துருக்கும். அதுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இந்த வியூ பற்றி சொல்லி ஆகணும், இதுதான் திருமூர்த்தி மலையோட டேம் வியூ பாயிண்ட்டு. ஸோ அதை தாண்டி போகணும் அப்படின்னா திருமூர்த்தி மலை போகிறதுக்கு உண்டான இது இங்கே வந்து டேம் தான். இந்த டேம் வந்து அங்கேருந்து இங்கே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து அவுட்லெட் தண்ணி, இது வழியாக தான் தண்ணி வெளியே போகும். இது ஒரு நிமிஷம் ரசிச்சுட்டு வாங்க. திருமூர்த்தி மலை வந்து வெஸ்டர்ன் காட்ஸோட ஒரு பங்காக இருக்கிறதுனால சுற்றி மலை இருக்கும், அதுக்கு நடுவில் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ உள்ளே என்ட்ரி ஆகணுன்னா 10 ருபீஸ் சார்ஜஸ் பைக்குக்கு. அது வாங்கிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா லைட்டாக கீழே இறங்குற மாதிரி இருக்கும் கோயில். அண்ட் அதே மாதிரி தான் பள்ளத்தில் தான் கோயில் இருக்குது. ஸோ இந்த பாறைக்கு ஏன்டா பெயிண்ட் அடிச்சிக்காங்கன்னு நினைக்காதீங்க. இது வந்து யானை முட்டி பாதைன்னு சொல்லுவாங்க. யானை வந்து இங்கே தான் உரசிட்டு போகுமாமா. அண்டு உள்ளே போனோம் அப்படின்னா சொன்ன மாதிரியே கோயில் வந்து கீழே தாழ்வான பகுதியில் தான் இருக்குது. ஸோ மேலேருந்து மலைகள் வந்து தண்ணியோடு வந்துச்சு அப்படின்னா இந்த கோயிலே வந்து நம்புற அளவுக்கு வரும். ஸோ மேலே பஞ்சலிங்க அருவின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து அன்றைக்கி நம்ம போகிறப்போ அலௌடு இல்லாமல் போயிடுவாங்காட்டி நம்ம மேலே போகலை. இல்லைன்னா அவங்களுக்கு இன்னொரு பெரிய சைட் வியூ கிடச்சிருக்கும். அந்தளவுக்கு அது நல்லாயிருக்கும். மேலே ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த கோயிலை வணங்கினாலும் இந்த கொடிமரத்தை ஃபஸ்ட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற சாமி கும்பிடுங்க. ஸோ மேலே போக முடியாதனால நான் உங்களுக்கு இங்கேயே வந்து ஸோ இந்த பாறையில் எதுக்கு இவ்வளோ சந்தனம் இருக்குதுன்னு நான் எதிர்பார்க்குறீங்க. ஸோ இங்கே வந்து இதுக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்குங்க. என்னென்னா, பார்வதி தேவி இங்கே குளிச்சுட்டு இருந்த மாதிரியும் மேலேருந்து உருண்டு வந்த பாறையை தடுக்கிறக்கோசரம் அவங்க வச்சுருந்த மஞ்சளை உருட்டி மேலே வீசின மாதிரியும் ஒரு கணக்குங்க. அண்ட் கோயிலை சுற்றி இந்த மாதிரி தண்ணி வந்துகிட்டே இருக்கும். இதே வந்து நல்ல மழை காலத்தில் அப்படின்னா இந்த இடத்துல வரவே முடியாது. கோயிலே தண்ணியால் மூழ்கப்பட்டிருக்கும். சில வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் இருக்குது, மொத்த கோயிலும் மூடின மாதிரி. ஸோ இங்கே வந்து என்ன ஸ்பெஷல்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இங்கே வந்து சிவன், விஷ்ணு, பிரம்மா 3 பேர் இருப்பாங்க. அது போக விநாயகரும் முருகனும் இருப்பாங்க. சாமி கும்பிட்டு வெளியே வந்து உட்காந்திங்கன்னா நிறையா சைட் சீயிங் இருக்கும், நிறையா குரங்குகள் இருக்கும். அவங்க எல்லாம் பண்ணுற லூட்டிகள் நம்மக்கிட்ட இருந்த ஏதாவது பழம் இருந்துச்சுன்னா பிடிங்கி சாப்பிட பார்ப்பாங்க. கொடுத்துருங்க, பரவாயில்ல. இதான் எங்கள் ஃபேமிலி ஸ்பாட். வந்து எங்கே எப்போ இந்த கோயிலுக்கு வந்தோம்னா இந்த ஸ்டெப்ஸில் தான் உட்காந்துருப்போம். இந்த ஸ்டெப்ஸ் இல்லை, மேல் ஸ்டெப்ஸில் உட்காந்துருப்போம். ஸோ இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுற்றி மலை இருக்கும், அந்த மலைக்கு நடுவில் கோயில் இருக்கும். நீங்கள் ஃபுட்டேஜில் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் உடும்பேட்டை வழியாக மூணார் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த வழியில் தான் வருவீங்க. அங்கே வர வழியில் நீங்கள் லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஒரு 80 கிலோமீட்டர்ஸில் வந்து உங்களுக்கு மூணார் போய் சேர்ந்தலாம். அதே வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா திருமூர்த்தி மலை. இது வந்து மஸ்ட் வியூ பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம். சுற்றி டேம்ஸ் இருக்கும், டேமோட அழகை ரசிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மலைக்குள்ளே போய் கோயில் இருக்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் மேலே பஞ்சலிங்க அருவி சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அங்கேருந்து தான் தண்ணி எல்லாமே ஆர்ஜினேட் ஆகி வருது. இப்போ ஏன் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, அதனால் உங்களுக்கு காட்ட முடியல. இல்லைன்னா மேலே போயிருக்கலாம். மேலே ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே நடந்து போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஸ்டெப்ஸாகவும் இருக்கும், கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். வாட்ரு வந்து ரொம்ப சில்லுன்னு வரும். அதுவும் ஆஃப்டர்நூன் டைமில் போனீங்கனாலே பயங்கர சில்லாக இருக்கும். இது மார்னிங் ஒரு 8 o'clock ஆகுது. இந்த டைம்லலாம் போனோம்னா அப்படியே ஐஸ் கட்டியை உரிச்சு வர மாதிரி வரும். அதே தண்ணி தான் கீழே வரும்போது கொஞ்சம் சூடாகி வரும். பட் மேலே வந்து எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பெஸ்ட்டுங்க. அங்கே வந்து உங்களுக்கு குளிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். அதே சமயம் வந்து ஸோ இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் பஸ் எடுத்தீங்க அப்படின்னா 1/2 an hourக்கு ஒருக்க ஒரு பஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து ஃபெஸ்டிவல் டைம், அமாவாசை, பௌர்ணமி அந்த டைமில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் இருக்கும். இல்லைன்னா 1/2 an hourக்கு ஒன்ஸ் தான் இருக்கும். அண்டு அப்படி நீங்கள் வரேன்னா ஒரு பைக்கில் வந்தது பெட்ரு. ஏன்னா உங்களுக்கு வந்து வியூ பாயிண்ட் எல்லாம் பார்க்கலாம், போகிற வழியில் இருக்கிற சீனரிஸ் பார்க்கலாம், ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும். ஸோ வந்தால்
பைக்கில் வரது பெட்டர். அண்ட் பைக்கு உள்ளே போகிறதுக்கு அப்படின்னா டோக்கன் வந்து 10 ருபீஸ், அது போக வந்து கார் அப்படின்னா 50 ருபீஸ் நினைக்கிறேன். அதே நீங்கள் ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் அப்படின்னா உங்களோட கார்டை காமிச்சிட்டு போகலாம். வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன்ல என்ன இந்த கோயிலுக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கோயில் தாங்க என்னோடய குலதெய்வ கோயில். ஸோ அதனால் நாங்கள் வந்து வருஷம் வருஷம் இங்கே வந்துகிட்டே இருப்போம். அதே சமயம் எங்கள் வீடு பக்கமாக இருக்கனால நான் முதலேருந்தே வந்துட்டு தான் இருப்போம். அண்ட் ஏன் இது எனக்கு கூட கனெக்ட் ஆனதுன்னா இதுதான் என் காரணம். ஸோ நான் இந்த விளாகிங் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதாக இருந்தாலும் குலதெய்வத்தை வேண்டிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கோசரம் நான் இந்த குலதெய்வத்தை வேண்டிட்டு இந்த விளாகிங் முதலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பார்ப்போம் நீ அடுத்த வீடியோ கண்டிப்பாக பழனி மலையாக தான் இருக்கும். அங்கே சந்திக்கிறவங்கள